السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 31வது வசனம். இந்த வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் 3 செய்திகளை நமக்கு சொல்றான். அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, உங்களுக்கு விலக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால். அல்லாஹ் சொல்றான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, எதெல்லாம் உங்களுக்கு பெரும் பாவம், ஹலால் தடை செய்யப்பட்டது என்பதாக எதெல்லாம் விலக்கப்பட்டிருக்கோ, அந்த விலக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் நீங்கள் தவிர்ந்து கொண்டால், அந்த பாவங்களை விட்டு நீங்கள் விலகி கொண்டால், தவிர்ந்து கொண்டால், நுகஃபிரானுக்கும் சய்யிஆத்திக்கும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நுகஃபிரானுக்கும் சய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறு சிறு பாவங்களை உங்களை விட்டும் நாம் அழித்து விடுவோம் என்பது அல்லாஹ். எப்போ நீங்க பெரிய பாவத்தை விட்டு நீங்க விலகி கொள்றீங்களோ, எப்போ பெரும் பாவங்களை நீங்கள் கைவிடுறீங்களோ, எப்ப பெரிய பாவத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டு ஒதுங்கி கொள்றீங்களோ, கஃபிரானுக்கும் சய்யிஆத்திக்கும், அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சின்ன சின்ன பாவங்கள் இருக்குல்ல, ஏன்னா மனிதன் என்று சொன்னாலே அவன் பாவம் செய்யக்கூடிய என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ சிறிய சிறிய பாவங்கள் நிகழும், நம்மை அறியாமல் நிகழும், நமக்கு தெரியாமலே நிகழ்ந்திருக்கும். இது போன்ற இந்த சின்ன சின்ன பாவங்களை விட்டும் நாம் என்ன செய்வோம், அந்த பாவங்களை அழித்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அடுத்து மூன்றாவதாக சொல்றான், முதுகலன் கரீமா, இன்னும் சங்கையான கண்ணியமான இடத்தில் உங்களை நாம் நுழைய வைப்போம் என்பதாக இந்த சூரா நிசாவினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, முந்தைய வசனங்களில் எல்லாம் என்னென்ன பாவம் நாம செய்யக்கூடாது, எந்தெந்த பாவங்கள் செய்தால் அந்த பாவத்திற்கு உண்டான விளைவு என்ன என்பதை பத்தி அல்லாஹ் சொன்னான். என்னென்ன பாவங்கள் செய்தால் அந்த பாவத்திற்கு உண்டான விளைவு என்ன, யார் அநியாயமாக அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நடக்கிறாங்களோ அவங்கள வக்கானதானிக்க அலல்லாஹி யஸீரா, அவங்கள நரகத்துல கொண்டு போய் நுழைய வைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயங்கிறத முந்தைய வசனங்கள்ல அல்லாஹ் பேசுறான். இப்ப இந்த வசனங்கள்ல பெரும் பாவங்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். பெரிய பாவங்கள் எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலிருந்து கைவிடப்படுகிறதோ, எப்பொழுது ஒரு அடியான் பெரும் பாவங்களிலிருந்து தன்னை தவிர்த்து கொள்கின்றானோ அப்போது என்ன ஆகும், அவனுடைய சிறிய பாவங்களை நாம மன்னிச்சு முதுகலன் கரீமா, கண்ணியமான சொருக்கத்துல, கண்ணியமான இடம் என்ன, கண்ணியமான இடத்தில் நுழைய வைப்போம் நல்லா சொல்றானே, அந்த கண்ணியமான இடம்னா என்ன, அதான் சொர்க்கம். இப்ப கண்ணியமான சொர்க்கத்துல நம்ம நுழைய வைப்போங்கிறான்ல. பெரும் பாவத்தை கைவிட்டால் அல்லது அதை விட்டு தவிர்த்து கொண்டால் இறைவன் சிறு பாவங்களை மன்னிப்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சொர்க்கத்துல நம்ம நுழைய வைப்போம் என்கிற செய்தியும் சொல்லலாம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்ப உரை நிகழ்த்தும் பொழுது, எவன் வசம் என் உயிர் உள்ளதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக தொழுகை, நோன்பு, ஜகாத் இவைகளை கொடுத்து எவர் 7 விதமான பெரும் பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், எவர் 7 விதமான பாவங்களை விட்டு விலகி வாழ்கின்றாரோ நிச்சயமாக அவருக்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பெரும் 7 பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது முதலாவது விஷயம் இணை வைப்பது. அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை உருவாக்குதல், அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை நிலைநிறுத்துதல், அல்லாஹ்விற்கு ஒப்பாக ஒன்றை வணங்குதல், அல்லது அதற்கு போய் உதவி தருது, இது எதுவெல்லாம் எடுத்துக்கலாம். இணை வைத்தல் என்று சொன்னாலே அங்கு அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை கொண்டு வரும் பொழுது அது இணை வைப்பாக மாறும். அப்போ அல்லாஹ் எல்லாத்துக்குமே மன்னிப்பு வழங்குறேன் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன்
இந்த இணை வைப்புக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறான்ல. எல்லா பாவங்களுக்கும் நான் மன்னிப்பு வழங்குறேன் என்பதாக சொல்றான்ல. ஆனால் இணை வைப்புக்கு மன்னிப்பே கிடையாது. எப்போ அல்லாஹ்விற்கு நிகராக அல்லாஹ்விற்கு ஒப்பாக ஒன்றை ஒருவர் வைத்துட்டார் அப்படின்னு சொன்னா, அல்லது அல்லாஹ்விற்கு இணையாக அவனிடத்தில் தேடக்கூடிய உதவியை வேறு ஒருவரிடத்தில் ஒருவர் தேடுறார். எதை அல்லாஹ்ட்ட கேட்கணுமோ அதை அல்லாஹ்விடத்துல கேட்காம வேறு ஒன்றை அவர் வைத்து அதை கேட்கும் பொழுது அது இணை வைப்பாக மாறுவதை பார்க்கிறோம். அப்போ இணை வைப்பது இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பெரும் பாவங்களில் முதலாவது செய்தியாக சொல்றார். இரண்டாவது, அநியாயமான முறையில் ஒருவரை கொலை செய்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏற்கனவே முந்தைய வசனங்கள்ல நம்ம பார்த்தோம், தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது எப்படி குற்றமோ அதே போன்று அநியாயமான முறையில் அடுத்தவரை கொலை செய்வதும் பெரும் குற்றம் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அப்ப இந்த இடத்துல இந்த 7 பெரும் பாவங்கள்ல இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயமாக ஒருவரை கொலை செய்வது என்பதாக சொல்றாங்க. அது மூன்றாவதாக சொல்றாங்க, ஒருவரை அழிப்பதற்காக வேண்டி அவருக்கு என்ன செய்யறது, சூனியம் செய்தல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவரை பிடிக்கல, அப்போ அவரை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, அவரை முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு என்ன செய்யறது, சூனியம் செய்தல் என்பதாக மூன்றாவது செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான்காவது செய்தி அதாவது ரிபா, வட்டியை பற்றி சொல்றாங்க. வட்டியை புசித்தல் என்பதாக சொல்றாங்க. வட்டியை புசித்தல் இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களில் நான்காவது செய்தியாக. ஐந்தாவதாக அனாதையினுடைய பொருள்களை அபகரித்தல். ஆறாவதாக போரில் புறமுதுகு காட்டி ஓடுவது. ஏழாவதாக கருப்புள்ள பெண்களின் மீது அவதூறு பரப்புதல், பழி சுமத்துவது. இந்த 7 பாவங்களும் பெரும் பாவம். இது பேரழிவை ஏற்படுத்தும். நீங்கள் தொழுகையை தொழுவுங்க, ஜகாத்து கொடுங்க, ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைங்க. இந்த 7 பாவத்திலிருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். மேலும் இன்னொரு 2 செய்தி, இதே 7 பாவங்களில் இன்னொரு 2 செய்தி சொல்லப்படுது. பெற்றோரை புண்படுத்துதல், பொய் சாட்சி சொல்வதும் இந்த பெரும் பாவங்களில் அடங்கும் என்பதாக மற்றொரு அறிவிப்புல இந்த செய்தி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ பெரும் பாவங்களை எவர் ஒருவர் விட்டு விடுகின்றாரோ அவருக்கு நுகஃபிரனுக்கும் சய்யிஆத்திக்கும், சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நல்ல செயல்கள் இருக்குது, இது சிறிய பாவத்தினுடைய பரிகாரமாக அல்லாஹ் மாத்திரும். ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தர் செய்யறார், ஒரு செய்தியை செய்யறார், ஒரு நல்ல செயலை செய்யறார். இந்த நல்ல செயல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதை அப்படியே விட்டுற மாட்டான். அதுக்கு உண்டான நன்மையை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த நல்ல செயலுக்கு பகரமாக இவரிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை உடனடியாக அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒருவர் வர்றாரு, நம்ம வாகனத்துல பயணிக்கிறோம், அவர் என்ன செய்யறாரு,